அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, யோகினி ஏகாதசி. இந்த ஆனி மாதத்தின் தேய்பிறை ஏகாதசியை யோகினி ஏகாதசி என்பார்கள். இப்பிறவியில் நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், அன்பான பிள்ளைகள், நீடித்த புகழ், மறுமையில் வைகுண்ட வாசம் அருளும் இந்த விரதத்தின் மகிமையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏகாதசி திதியானது ஜூலை 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11:26 மணிக்கு ஆரம்பித்து ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:24 மணிக்கு முடிவடைகிறது. சூரிய உதய திதியின்படி இன்று, அதாவது ஜூலை 2ஆம் தேதி அன்று விரதம், ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய நாள். இந்த ஆண்டு யோகினி ஏகாதசி விரத நாளில் திரிபுஷ்யக யோகம் மற்றும் சர்வசித்தி யோகம் ஆகியவை சேர்ந்து வருவதால் இது தவறவிடக்கூடாத முக்கியமான ஏகாதசி விரதமாக சொல்லப்படுகிறது. ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் மனித மனத்தின் மும்மலங்களான கோபம், குரோதம், ஆச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மையடையும். இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும். மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஏகாந்தத்தில் பேச்சின்றி ஏகாதசியில் வசி, ஏகாம்பர அருளமுதம் புசி என்பது ஆன்றோர்களின் வாக்கு. ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தும் நன்றி காணிக்கை என்றே தர்மசாஸ்திரம் உரைக்கிறது. எனவே இந்த நாளில் விருந்து, கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஒவ்வொரு மாதமும் இருமுறை வரும் ஏகாதசி தினத்தில் விரதமிருந்தால் நம் துன்பங்கள் தீரும். இதுவரை நம் முயற்சியில் போராடி தோற்ற சகல காரியங்களையும் ஏகாதசி விரதம் வெற்றியாக்கும். ஏகாதசி நாள் முழுவதும் உபவாசம் இருந்து இரவு மகாவிஷ்ணுவின் பெருமைகளை போற்றி விஷ்ணு சகசரநாம பாராயணம் செய்து வந்தால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். குறிப்பாக செல்வ வளம் வேண்டுபவர்கள் இந்த ஏகாதசி நாளில் தானம் செய்ய வேண்டும். தர்மஹீனே தனம் நாஸ்தி என்கிறது பவிஷ்ய புராணம். தர்மம் குறைந்தால் நம்மிடம் இருக்கும் தனம் அழிந்துவிடும் என்பது அதன் பொருள். இந்த பிறவியில் செய்யும் தானம் 7 பிறவிகளுக்கும் நன்மைகளை அருளும். ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் முறை. ஏகாதசி விரதம் என்பது ஒரு நாள் விரத முறையல்ல, 3 நாட்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும். இதில் ஏகாதசி தினம் அன்று மட்டும் உபவாசம் கட்டாயம் இருக்க வேண்டும். முன்பின்னான 2 நாட்களும் செய்ய வேண்டியது குறித்தும் செய்யக்கூடாதன குறித்தும் நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர். தசமி திதியன்றே நாம் ஏகாதசி விரதத்திற்கு தயாராக வேண்டும். தசமி அன்று இரவு உணவை தவிர்க்க வேண்டும். இறை வழிபாட்டில் மனதை செலுத்த வேண்டும். ஏகாதசி திதியன்று காலை எழுந்ததிலிருந்து விரதம் தொடங்கும். காலையிலேயே நீராடி இறை தரிசனம் செய்ய வேண்டும். ஆலயங்கள் சென்று வழிபட வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டிலேயே பெருமாள் அல்லது மகாவிஷ்ணுவின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வணங்க வேண்டும். மறுநாள் துவாதசி திதி அன்று பாரணை நேரத்தில் பகவான் விஷ்ணுவை தரிசனம் செய்து துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை முடிக்கலாம். எடுத்துக்கொள்ள வேண்டிய காய்கறிகள் குறித்தும் நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் ஆகியன உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டும். காய்கறிகளில் நாட்டு காய்கறிகளை மட்டுமே அந்த நாளில் சமயத்தில் சேர்த்து கொள்ளலாம். துவாதசி அன்று கட்டாயம் தானம் செய்ய வேண்டும். துவாதசி அன்று தன்னிடமிருந்த ஒரே நெல்லிக்காயை தானம் செய்த பெண் வீட்டில் மகாலட்சுமி பொன்மாரி பொழிந்தாள் என்பது நிகழ்வு. அந்த நாளில் செய்யும் தானத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும். யோகினி ஏகாதசி விரத கதை. அழகாபுரியின் மன்னன் குபேரன். இவன் தேவர்களின் கருவூலத்தை காப்பவன். தீவிரமான சிவபக்தன். நாள்தோறும் தவறாமல் சிவ பூஜை செய்பவன். குபேரனின் பணியாளனின் பெயர் ஹேமமாலி.
குபேரன் தினம்தோறும் செய்யும் சிவ பூஜைக்கான மலர்களை மானசரோவர் ஏரிக்குச் சென்று பறித்து வந்து கொடுக்கும் பணியை செய்து வந்தான். ஒரு நாள் வழக்கம் போல குபேரனிடம் மலர் பறித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அழகாபுரியிலிருந்து புறப்பட்டான் ஹேமமாலி. ஆனால் அவன் உரிய நேரத்திற்குள் திரும்பவில்லை. குபேரனும் மலர்களுக்காக நெடுநேரம் காத்திருந்தான். மலர் இல்லாததால் குபேரனால் அன்றைய தினத்தில் சிவ பூஜை செய்ய முடியவில்லை. சிவ பூஜை தடைப்பட்டு விட்டதால் கடும் கோபம் கொண்ட குபேரன் காவலனை அனுப்பி ஹேமமாலியை தேடச் சொல்லி கட்டளையிட்டான். ஹேமமாலியை தேடிச் சென்ற காவலன் திரும்பி வந்து சிவ பூஜை செய்வதற்கு மலர்கள் பறித்து கொண்டு வருவதை மறந்து ஹேமமாலி அவன் மனைவியுடன் மகிழ்ந்திருக்கிறான். அவன் இப்போது திரும்பி வருபவனைப் போன்று தெரியவில்லை என்று தெரிவித்தான். குபேரன் கடும் கோபம் கொண்டு சிவ பூஜை தடைப்பட காரணமாக இருந்த ஹேமமாலியை தொழுநோய் தாக்கட்டும், அதனால் அவன் மனைவியை விட்டு பிரிவானாக என்று சாபமிட்டார். குபேரன் சாபமிட்ட அடுத்த கணம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டான் ஹேமமாலி. உடனே அவன் தன் மனைவியை விட்டு பிரிந்து காடுகளில் சுற்றித் திரியத் தொடங்கினான். அன்றாட உணவுக்கும் நீருக்குமே அவன் காடுகளில் அவதிப்பட்டான். நோய் மற்றவருக்கும் பரவிவிடும் என்று பயந்து அவனை யாரும் நெருங்கவில்லை. அவன் துயரம் நீண்டு கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் வனத்தில் அவன் மார்க்கண்டேய முனிவரை கண்டான். தனது நோய் காரணமாக தொலைவிலிருந்தே அவரை வணங்கினான். அனைத்து உயிர்களிடமும் மாறாத அன்பு செலுத்தும் மார்க்கண்டேய முனிவர் அவன் நிலையைக் கண்டு வருந்தினார். நீ யார்? உனக்கு எவ்வாறு இது நிகழ்ந்தது என்று கேட்டார். அதற்கு ஹேமமாலி எதையும் மறைக்காமல் நடந்ததை கூறினான். அதை கேட்ட மார்க்கண்டேய முனிவர், உன் மனைவியின் மீது கொண்ட அன்பு தவறில்லை, ஆனால் உன் கடமை தவறியதால் தான் நீ இந்த துயரத்தை அனுபவிக்கிறாய். நோய்களால் ஏற்படும் துன்பங்களை போக்கும் விரதம் ஒன்று உண்டு, அதை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் என்றார். உடனே ஹேமமாலியும் என் மீது கருணை கொண்டு நீங்கள் உபதேசிக்கும் விரதத்தை நிச்சயம் நான் கடைபிடிப்பேன் என்று சொன்னான். முனிவரும் ஹேமமாலிக்கு யோகினி ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்துச் சொல்லி அதை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார். முனிவரின் வாக்கை தெய்வ வாக்காக நம்பிய ஹேமமாலி யோகினி ஏகாதசி நாளில் விரதமிருந்து தன் நோய் நீங்கப் பெற்றான். தன் அழகிய தோற்றத்தையும் திரும்பப் பெற்றான். மீண்டும் அழகாபுரிக்குச் சென்று தன் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தான். நம்பிக்கையுடன் விரதமிருந்து திருமாலை வழிபட்டால் பாவச் சுமைகளிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பதையே ஹேமமாலியின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. இந்த சரிதத்தை ஒருமுறை படித்தாலோ அல்லது கேட்டாலோ அனைத்து பாவங்களும் நீங்கி மாலவன் அருள் சேரும் என்று அந்த புராணம் ஆணித்தரமாக சொல்கிறது. இப்படி மகிமைகள் அநேகம் உள்ள யோகினி ஏகாதசி இன்றைய நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து நற்பலன்களையும் அடைவதோடு தீராத நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை. இத்தகைய சிறப்புகளை உடைய யோகினி ஏகாதசி இன்று வருகிறது. பக்தர்கள் தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடித்து பயன்பெறலாம். இன்று கூற வேண்டிய மந்திரம்: ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரிலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா. இதன் பொருள்: எல்லோருக்கும் வரம் தருபவரும் வாசுதேவராக இருப்பவரும் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி இருப்பவரும் சகல நோய்களை தீர்க்க உலகத்தை காண்பவரும் மகாவிஷ்ணுவாகிய அவதரித்தவரும் ஆகிய தன்வந்திரி கடவுளே, உன்னை வணங்குகிறேன். எனக்கு வந்திருக்கும் நோய்களை கண்ணுக்கு தெரியாமல் நீக்குவாயாக என்பதாகும். இப்போ இந்த பதிவின் மூலமாக யோகினி ஏகாதசியின் விரத மகிமையை பற்றியும் விரதத்தின் பின்னணியிலுள்ள கதையை பற்றியும் விரத பலன்கள் கூற வேண்டிய மந்திரங்களை பற்றியும் நாம் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.